ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி ஹோம். இந்த வீடியோவில் என்னோட ஒரு நாள் மார்னிங் ரொட்டீன் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையில் சாலட் தான் பண்ண போகிறேங்க. ஸோ நைட்டே வந்துட்டு வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்க போகிறேன். அண்ட் மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தவரங்காய் வந்து வச்சுருந்தேன், வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கிறதுக்கு. வேர்க்கடலையும் விசில் வந்துருச்சுங்க. இப்போ வந்து கொத்தவரங்காய்க்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து மோர் மிளகா பண்ணுறதுக்கு வேண்டி மிளகா வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் லைட்டாக கீரியும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு மோரில் ஊற வச்சுக்க போகிறேன். இங்கே வந்து கொத்தவரங்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிக்கவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கொத்தவரங்காயும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா காய வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கஞ்சி கூழெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அப்போ வறுத்து சாப்பிட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் சைடிஷ்க்கு. இப்போ நல்ல வெயில் காலமாக இருக்குங்காட்டிக்கும் சரி எல்லாம் வத்தல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இங்கே வந்து மோர் மிளகாய்க்கு ஃபுல்லாக அதோட காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 2-3 சைடு வந்துட்டு ஃபோக் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 24 ஹவர்ஸ் கிட்ட வந்து இது வந்து ஊற வைக்கணும் தயிர்லேயே. அப்போ தான் அந்த மிளகாக்குள்ளே வந்துட்டு அந்த தயிரோட ஃபுல்லாக இறங்கிடும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த தயிரெல்லாம் ஃபுல்லாக தனியாக எடுத்துட்டு மிளகா ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு போய் காய வச்சிடணும். வெயில்லையே ஒரு 2-3 நாள் காஞ்சிச்சு அப்படின்னா மோர் மிளகா வந்து ரெடி ஆகிடும். இங்கே கொத்தவரங்காயும் வெந்துருச்சுங்க. ரொம்ப குழஞ்சி வேகணும்னு இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துட்டால் போதும். அதை வந்து அப்படியே வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு வெயிலில் வச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு சாலட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேர்க்கடலையை வந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறாங்க. அது கூட சேர்த்துக்கிறதுக்காண்டி ஒரு குக்கும்பர் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஹாஃப் போல் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் போல் தக்காளி சாப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா, பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாலட் ரெடி ஆயிருங்க. ரித்துக்குட்டி இப்போ தான் எழுந்து வராரு. ஸோ அவரை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு குளிக்கெல்லாம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் வந்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா உரிச்சிங்க அப்படின்னா தோல் வந்துடும் ஈஸியாக. ரித்துக்குட்டிக்கு சோக் பண்ணி கொடுத்தா பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். ஸோ நான் வந்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ண விட மாட்டேன், இப்படி மட்டும் ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். அவருக்கு ஃப்ரூட்ஸுக்கு கோவாவும் நட்ஸுக்கு வந்து பாதாம் மட்டும் கொடுத்து விட்டாச்சுங்க. ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டேன். ரித்துக்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாலடும் காடை முட்டை வந்து ஒரு 3 முட்டை வேக வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு சாலட் மட்டும்தான், இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ரித்துக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சுட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பியாச்சுங்க. இந்த பீனட் சாலட் மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.